Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சிக்னல் ப்ராசஸிங், அதுக்கப்புறம் ஏடி கன்வர்ஷன் இன்ட்ரடக்ஷன் பார்க்க போறோம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ சிக்னல் ப்ராசஸிங்னா என்ன அப்படின்னா இஸ் அன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் that focuses on analyzing, modifying, synthesizing signals சொல்றாங்க such as sound, images, scientific measurement இது எல்லாமே. ஸோ இதில் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா இப்படி தான் ப்ராசஸ் ஆகுது. ஸோ சவுண்டு நம்ம பேசுகிற சிக்னல் வந்து டிரான்ஸ்டியூசர் சென்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் ப்ராசஸர், டிரான்ஸ்மீட்டர், அப்புறம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், ரிசீவர், அப்புறம் டிரான்ஸ்டியூசர், திரும்ப நம்ம சவுண்டு என்ன பேசணுமோ அதை வந்து நம்ம கேட்குறோம். இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டு இம்ப்ரூவ் டிரான்ஸ்மிஷன், ஸ்டோரேஜ் எஃபிஷியன்சி, டிடெக்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் அ மெஷர்டு சிக்னல், இது எல்லாத்துக்குமே இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. அனலாக் டிஜிட்டல் ப்ராசஸிங் இருக்குது. இது வந்து கண்டினியூஸ் வேவ் தட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் சொல்கிறாங்க அனலாகில். ஸோ இது வேரி ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பீரியட். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மைக், ஆம்பிளிஃபையர், ஸ்பீக்கர் போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு அனலாக் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ டிஜிட்டல்னு பார்க்கும்போது இட் இஸ் அ டிஸ்கிரேட் வேவ் that carries information in binary form. ஸோ இது 0, 1 மேக்ஸிமம் இருக்கிறது. ஸோ இது வந்து பார்க்கும்போது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எப்படி இருக்குது டிஜிட்டல் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா நாய்ஸ் இமேஜ் வந்து கம்ப்யூட்டரில் ஒரு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ப்ராசஸரில் நான் அனுப்பும்போது எனக்கு இம்ப்ரூவல் இமேஜாக வெளியில் வருது. ஸோ இதுதான் பார்க்கும்போது சிக்னல் ப்ராசஸிங் அதோடைய டைப்ஸ் பற்றியது. நெக்ஸ்ட்டு அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர்ன்றது சர்க்யூட் தட் கன்வெர்ட்ஸ் கண்டினியூஸ் வோல்டேஜ் வேல்யூ டு பைனரி வேல்யூ. அனலாக டிஜிட்டலாக மாற்றக்கூடிய டிவைஸை நம்ம வந்து ஏடி சர்க்யூட்னு சொல்லலாம், ஏடி கன்வெர்ட்டர் சர்க்யூட்னு சொல்லலாம். அடுத்தது மெத்தட்ஸ்ன்னு பார்க்கும்போது 4 மெத்தட் இருக்குது. சக்ஸஸிவ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் இருக்குது, வோல்டேஜ் டு டைம் கன்வர்ஷன் இருக்குது, ஃப்ரீக்வன்சி கன்வர்ஷன் இருக்குது, டியூல் ஸ்லோப் இன்டகிரேஷன் மெத்தட் இருக்குது, இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதெல்லாமே கொஞ்சம் ஃபெமிலியரான மெத்தட். நெக்ஸ்ட்டு ஏடிசி ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 மெயின் ப்ராசஸ் இருக்குது, 2 ப்ராசஸ் கன்வர்ஷன் இருக்குது. ஒன்று சாம்பிள் அண்ட் ஹோல்டிங், இன்னொன்று குவான்டைசிங் அண்ட் என்கோடிங். ஸோ இதுதான் வந்து அதோடைய டயக்ராம். ஸோ இது வந்து பார்க்கும்போது சாம்பிள் அண்ட் ஹோல்டிங்கோடைய இது ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் வரும் குவான்டைசிங் அண்ட் என்கோடிங். ஸோ இங்கே இன்புட் கொடுப்போம், நம்மளுக்கு அவுட்புட் வந்து வருது டிஜிட்டலில். ஸோ இதில் சாம்பிள் அண்ட் ஹோல்டு இதுலையும் குவான்டைசிங் என்கோடிங்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது சாம்பிள் அண்ட் ஹோல்டிங்கில் இந்த ப்ராசஸ் ஆஃப் சாம்பிள் அண்ட் ஹோல்ட் த கண்டினியூஸ் சிக்னல் வில் கெட் சாம்பிள் அண்ட் ஹோல்ட் த வேல்யூ டு ஸ்டெடி வேல்யூ ஃபார் அ பர்டிகுலர் லீஸ்ட் பீரியட் ஆஃப் டைம். இது டைமு. ஸோ பர்டிகுலர் லீஸ்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த சிக்னல் அனலாக் சிக்னல்லாம் கண்டினியூஸாக வருது. அந்த சிக்னல் எல்லாமே சாம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூஸை வந்து ஸ்டெடி வேல்யூவாக மாற்றுறதுக்காக இது வந்து சாம்பிள் அண்ட் ஹோல்ட் சர்க்யூட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து இதில் இருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் நான் சொல்கிறேன், கம்பேரிசன் மாதிரி போட்டிருக்கேன். குவான்டைசிங் அண்ட் என்கோடிங்னா இந்த குவான்டைசிங் அப்படின்ற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ரெசல்யூஷன், குவான்டைசேஷன் எரர்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நான் டெஃபினேஷன்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் ரீட் பண்ணுறேன். ஸோ குவான்டைசிங் அப்படின்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். ஸோ இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேரியேஷன் இன் அனலாக் வில் ரிசல்ட் இன் த வேரியேஷன் இன் தி அவுட்புட். ஸோ அனலாக் சிக்னலில் கொஞ்சம் வேரியேஷன் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வேரியேஷன் இருக்கும். ஸோ எவ்வளோ குவான்டைசேஷன் எரர் தான் இது டெஃபினேஷன். ஸோ எவ்வளோ ரிசல்யூஷன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு வி பவர் ஆர் டிவைடட் பை 2 பவர் என்ன. இதில் வந்து இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க இந்த 2 பவர் என்ன. ஸோ இது வந்து பார்க்கும்போது ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். ஸோ இதுலேருந்து வந்து என்ன பண்ணலாம்னா ரெசல்யூஷன் என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த குவான்டைசேஷன் எரருக்கு ஃபார்முலா என்ன, அது எவ்வளோ வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் டன் டு ரிமூவ் த வேரியேஷன் இன் இன்புட் சிக்னல் விச் கேன் ஆஃப்டர் த கன்வர்ஷன் ப்ராசஸ் தர்பை இன்க்ரீஸ் த அக்யூரசி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஒரு ஸ்டெடி வேல்யூவாக இருக்கணும், நம்மளுக்கு வந்து வேரியேஷன் இருக்கிற இன்புட் சிக்னல் எல்லாமே இது ரிமூவ் பண்ணிடுவோம் கன்வர்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அக்யூரசி நம்மளுக்கு இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் சாம்பிளிங் ரேட் ஹேஸ் டு பி 2 times த மேக்ஸிமம் data frequency of the input signal சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிமம் சாம்பிளிங் ரேட் ஹேஸ் டு பி 2 times த மேக்ஸிமம் டேட்டா ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்புட் சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சாம்பிள் அண்ட் ஹோல்ட் சர்க்யூட்ஸில். இதில் வந்து பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னேன், இது புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு குவான்டைசேஷன் எரர்னா என்ன, ரெசல்யூஷனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். ஸோ definition பார்த்தீங்கன்னா it is the process in which reference signal is partitioned into a several discrete quanta and the input signal is matched with the correct quanta. ஸோ நம்ம ரெஃபரன்ஸ் சிக்னல் என்ன ஆகுதுன்னா நிறைய டிஸ்கிரேட் குவாண்டாவாக என்ன ஆகுதுன்னா பிரிஞ்சு நம்ம செப்பரேட் பண்ணிக்கிறோம், பார்ட்டிஷன் பண்ணிக்கிறோம்.
அது வந்து கரெக்ட் குவாண்டாவோட என்ன பண்ணுவோம்னா அது இன்புட் சிக்னலில் மேட்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து குவான்டைசிங் உள்ளது. அடுத்தது என்கோடிங் அப்படின்னு பார்க்கும்போது for each quantum a unique digital code will be assigned and after that the input signal is allocated with a digital code. ஸோ இதில் மெயினாக ஒவ்வொரு குவாண்டமுக்கும் பார்க்கும்போது ஒரு யூனிக்காக ஒரு டிஜிட்டல் கோடு நம்ம அசைன் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வந்து நம்ம டிஜிட்டல் கோடை வந்து அசைன் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து எப்படின்னா ஒரு ஹோல் ரேஞ்ச் ஆஃப் வோல்டேஜுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதை மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த குவான்டைசேஷன் எரர் வந்து வருது. ஸோ எவ்வளோவா மேக்ஸிமம் குவான்டைசேஷன் எரர் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது +or -1 to ΔV இருக்கும் ஃபார்முலா. அதாவது +or -0.5 வோல்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சோஃபா நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சிக்னல் ப்ராசஸிங்கும் ஏடி கன்வர்ஷனோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.